திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே லிங்கவாடியில் இரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்ததில் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் லிங்கவாடி வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் கிழக்கு தெருவை சேர்ந்த மற்றொரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறவே லிங்கவாடி வடக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன், ஆறுமுகம், சந்தோஷ் மற்றும் கிழக்கு தெருவை சேர்ந்த வல்லரசு, கருப்பையா ஆகியோர் காயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே மதுபோதையில் தந்தையின் கழுத்தை அறுத்து மகன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டை அடுத்த வண்ணா ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் முனியசாமி. 57 வயதான இவர் கொத்தனாராக பணியாற்றி வந்துள்ளார். இவருடைய மகனான 27 வயதான ராகுல் காந்தி என்பவரும் அப்பகுதியில் பெயிண்டராக பணியாற்றி வருகிறார். தந்தை மகன் இருவரும் தினசரி மது அருந்துவதை பழக்கமாக கொண்டிருந்த நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போன்று இருவரும் மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ராகுல் காந்தியை முனியசாமி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராகுல் காந்தி தனது தந்தை முனியசாமி தூங்கிய நேரத்தில் பிளேடை வைத்து அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதனால் கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் மதுபோதையில் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கிருந்த காவலர்களிடம் தனது தந்தையை கொலை செய்ததை அவர் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்து கிடந்த முனியசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ராகுல் காந்தியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் படைகளுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சமையல் பணியில் ஈடுபட்டார். சென்னை மூலகுத்தலம் பத்மநாபா திரையரங்கம் MRSR நகர் அருகே உள்ள ஸ்ரீ அலங்காரமுத்து மாரியம்மன் கோயிலின் 52ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு படையல் வைப்பதற்கு அசைவ உணவுகள் சமைக்கப்பட்டன. அப்போது அங்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிக்கன், முட்டை ஆகியவற்றை சமைத்துக் கொண்டிருந்த பெண்ணிற்கு உதவியாக அவரே சமையல் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து தான் சமைத்த உணவை அவர் சாப்பிட்ட நிலையில் அதிமுக நிர்வாகிகள் சிலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சென்னையில் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த பெண்ணின் கால் மீது அரசு பேருந்து ஏறிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அனிதா. இவர் சம்பவத்தன்று தனது தாயாருடன் வண்ணாரப்பேட்டை வள்ளலார் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி முன்னால் சென்ற அரசு மின்சார பேருந்தின் பின்சக்கர பகுதியில் விழுந்துள்ளார். பேருந்தின் ஓட்டுநர் அதை கவனிக்காத நிலையில் பெண்ணின் கால் மீது பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அனிதா அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் திறந்து வைக்கப்பட்ட செங்குந்தகுள மாமன்னர் சந்திரமதி முதலியாரின் உருவ சிலையை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 17ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் ஆட்சி புரிந்த மன்னர் சந்திரமதி முதலியாருக்கு செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பில் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. ஈரோடு பவளம் வீதியில் உள்ள கட்டடத்தில் அமைக்கப்பட்ட சந்திரமதி முதலியாரின் உருவ சிலையை அவினாசி ஆதீனம் காமாட்சிதாச சுவாமிகள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து சந்திரமதி முதலியாரின் கைகோள படையை தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ் திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு சந்திரமதி முதலியாரின் சிலையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கீழ்வேளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அளித்ததன் காரணமாக பள்ளி மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் இரிஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரின் மகள் பூர்ஜிதா கீழ்வேளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவி பூர்ஜிதா மற்றும் சில மாணவிகள் பள்ளி முடிந்ததும் புத்தகத்தை வகுப்பறையிலேயே வைத்துவிட்டு சென்றதால் தலைமை ஆசிரியர் ஞானசேகரன் புத்தகத்தை இங்கு வைத்துவிட்டு சென்றால் வீட்டில் எப்படி படிப்பீர்கள் என கேட்டு மாணவிகளை கன்னத்தில் அறைந்ததில் பூர்ஜிதாவின் முகம் வீங்கி ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பள்ளியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினருடன் கீழ்வேளூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு
உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் மாணவி மற்றும் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ்வேலூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னதுன்னு கூட கேட்காம அப்படிதாண்டி அவனை அடிப்பேன், அப்பதான் அவனை கேட்பேன், நீ வாங்கிக்கணும், நீ டிசி வாங்கிட்டு எங்க போனாலும் நீ வேணும் நான் திரும்பவும் அப்படிதாண்டி சொல்லுவேன். எடப்பாடியில் தனியார் விடுதியில் தங்கி போதை ஊசி மற்றும் மாத்திரை ஆகியவற்றை பதுக்கி வைத்திருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சோதனை மேற்கொண்ட எடப்பாடி போலீசார் ஒரு அறையில் போதை மாத்திரை மற்றும் ஊசியுடன் இருந்த ராஜசேகர், அமரன், ஜீவா, சுரேஷ்குமார், சசிகுமார் ஆகிய 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் குற்றவாளிகள் 5 பேரும் போதை மாத்திரை மற்றும் ஊசி ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வாங்கி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் போதை தரும் வலி நிவாரண மாத்திரைகளை ஒரு அட்டை 4500 ரூபாய் என விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போதை மாத்திரை மற்றும் போதை பொருட்களை எங்கிருந்து வாங்கியுள்ளனர், யாருக்கெல்லாம் விற்பனை செய்துள்ளனர் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசுடன் திமுக கூட்டணி என விஜய் அறியாமையில் பேசுவதாக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் சேலம் மேற்கு மாவட்டத்தில் 3,66,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியவர், புதிதாக இணைந்த உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசுடன் திமுக கூட்டணி வைத்து இருக்கிறது என்ற விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு, அரசியலுக்காக விஜய் பேசும் பேச்சு அவரது அறியாமையை காட்டுகிறது என்று கூறியவர், விஜய் பேசுவதற்கெல்லாம் பதில் கூறி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். விஜய்க்கு பாஜகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் குன்னத்தூரில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் மறைந்த தாயார் மீனாள் நினைவிடத்தில் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் தாயார் மீனாள் அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைவது குறித்த கேள்விக்கு, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று குறிப்பிட்டவர், மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும் நிலையில் எல்லோரும் சேர்ந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும் என தெரிவித்தார். மேலும் விஜயின் பாஜக விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு, விஜய்க்கு பாஜகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லிக் கொள்வதாக தெரிவித்தார். எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரையில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் 5,54,742 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு உள்ளதாக கூறியவர், வெளிமாநிலங்களைப் போல தமிழகத்தில் வாக்காளர்கள் நீக்கம் செய்யக்கூடாது என ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்களில் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மேலும் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நடிகர் வடிவேலுவை பார்க்க காடு கரை என மக்கள் கூட்டம் வந்தது என்று கூறியவர், விஜய் பிரச்சாரத்திற்கு கூட்டம் வருவதை பற்றி பேசவில்லை என குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என கூறியவர், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மதுரை மாவட்டத்தில் மக்களுக்கான திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக கூறியவர், மதுரையின் மாஸ்டர் பிளான் திட்டம் 20 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என தெரிவித்தார். நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பணி நாங்க செய்யற பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும்.
சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளில் இதுவரை 4,57,862 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். நாமக்கல்லில் பாராளுமன்ற திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூறிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்கு புதிய உறுப்பினர்களை அதிகளவில் சேர்த்து வருவதாகவும், மேலும் இந்த இயக்கத்தின் போது மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து திண்ணை பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த முறை மூலம் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுவதை எடுத்து கூறிட திமுக சார்பில் 5 நிர்வாகிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்று வாக்காளர்கள் பாதிப்பு குறித்து எடுத்து கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். ராசிபுரம் அதுக்கடுத்தது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏறத்தாழ 64.47% ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக தங்களை வாக்காளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துள்ளனர். செங்கம் அருகே கணவன் மனைவி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாயி கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி காசியம்மாள் ஆகிய இருவரும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வந்துள்ளனர். அப்பொழுது பராமரிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் மனம் உடைந்த தம்பதியினர் பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயின் ரசிகர்கள் வாக்களித்தால் மட்டும் போதாது, மக்கள் வாக்களித்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தேனியில் திமுக சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தில் 1 கோடி உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தாவேகா தலைவர் விஜயினால் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அவரின் ரசிகர்கள் வாக்களித்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, பொதுமக்கள் வாக்களித்தால் தான் வெற்றி பெற முடியும் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல் பட்டியல் அமித்ஷாவிடம் இருப்பதால் மத்திய அரசுக்கு பயந்து அதிமுக அடிமையாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். எல்லா தேர்தலில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவங்க முடிவுல தான் தேர்தல் முடிவு இருக்கு. இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்ற பிஸ்கட் வியாபாரி கார் மோதிய விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தரபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற பிஸ்கட் வியாபாரி தனது இருசக்கர வாகனத்தில் தேனி செல்வதற்காக நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற நிலையில் தென்காசி மாவட்டம் கல்லூரணியை சேர்ந்த யோஸ்வா என்பவர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் கோவிந்தராஜின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போகும் வழியில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.